சாரிங்க, நம்பர் தப்பா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ச்சே, ரொம்ப நல்ல மனுஷன். மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. நாம தான் கொஞ்சம் முரடா பேசிட்டோமோ. துர்கா, துர்கா, கௌரி, வந்துட்டியா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பலத்த யோசனை போல நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை துர்கா? அது ஒரு ஃபோன் வந்துச்சு கௌரி. வேற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா தவறுதலா எனக்கு ஃபோன் வந்துருச்சு. அதுல பேசினவரு அவ்வளோ தன்மையா பேசினாரு. என்னன்னு தெரியல, அவர் குரலை கேட்டதுல இருந்து அதே நினைச்சிட்டு இருக்க. தப்புன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கூட யோசிக்காம மன்னிச்சிருங்கன்னு கேட்டாரு. இப்படியும் ஆளுங்க இருக்காங்கல்ல. இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்ததுதான் இந்த உலகமே. உண்மைதான் கௌரி. ஆனா காலையில பார்த்தோமே, கேவலமான போலீஸ்காரன். அவெல்லாம் ஒரு மனுஷனா? விடு துர்கா, அதுக்குத்தான் நல்லா அசிங்கப்பட்டான்ல. ஆமா கௌரி, நீ பாட்டுக்கு அசால்ட்டா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மல்லுக்கு நின்னுட்ட. நான்லாம் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு பயமே இல்லையா? தப்பு செஞ்ச அவனே பயப்படாதப்போ தப்பே செய்யாத நாம ஏன் பயப்படணும்? என் முன்னாடி யாராவது தப்பு பண்ணா கண்டிப்பா தட்டி கேப்பேன். யாரோ ஒரு முகம் தெரியாத மனுஷன் தப்புன்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா இந்த போலீஸ்கார போலீஸா இருந்து கூட எப்படிதான் இப்படி எல்லாம் தப்பு பண்றானோ? என்ன துர்கா, மறுபடியும் போன்ல வந்தவரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்ட? முதல் முறையா ஒரு ஆண் தன்மையா பேசினத கேட்டிருக்க, அதான் இப்படி யோசிச்சுட்டு இருக்க. துர்கா, மனுஷ வாழ்க்கையில எந்த விஷயமும் காரணம் இல்லாம நடக்காது. அதோட தவறுதலா போன் வந்ததுக்கு கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். துர்கா, அதுக்குன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சரி, உனக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கேன். வா சாப்பிடலாம். உட்காரு. கௌரி, காலையில அந்த போலீஸ்காரன் பண்ணதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். நீ மட்டும் அங்க இல்லனா நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. என் துர்காக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா விட்டுருவேனா? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா கௌரி? என்ன துர்கா இப்படி கேட்டுட்ட? எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க, ஏன் துர்காவை பிடிக்காம இருக்குமா? ஆமா, உனக்கு யார பிடிக்கும்? எனக்கு என் அக்கா கனகாவ ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பிடிக்காதா? என் அக்கா எனக்காக விட்டு போன உன்னை எனக்கு பிடிக்காம இருக்குமா? உன்னையும் அவளாதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி பிடிக்காம போகும்?
நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தெரியும் துர்கா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு கேட்டேன். சாப்பிடு. இந்தா. சொல்லு மச்சி. டேய் எங்கடா இருக்க? வேற எங்க? வீட்ல. டேய் வீட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. மச்சான் பப்புக்கு முன்னாடியே போய் என்ன பண்ண போற? லேட்டா போனாதான் மச்சான் கிக்கு. ஏன்னு கேளு. ஏன்னா பொண்ணுங்க அப்பதான் வருவாங்க. என்னை விட உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி தான், ஒத்துக்கிறேன். சீக்கிரம் வந்து சேரு. ஓகேடா. எங்க வெளியே கிளம்புறீங்களா? என்னங்க சொல்லு. வெளியில கிளம்புறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இந்த நேரத்துல எங்கெங்க கிளம்பிட்டீங்க? இங்க வா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லு. நேற்று நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனல, நான் கேட்டேனா எங்க போற எங்க வரன்னு? அப்புறம் என்ன மட்டும் ஏன் கேட்குற? இல்லைங்க, நேற்று ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால தான். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் வெளியே போகக்கூடாதா? நான் அப்படி சொல்ல வரலங்க. வேற எப்படி? வேற எப்படி? இங்க பார், நல்ல மூடுல இருக்கேன். எதையாவது பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லைங்க, மாமா அத்தெல்லாம் பயங்கர அப்செட்ல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க வெளியே போனீங்கன்னா ரொம்ப தப்பாயிடுங்க. நானும் தான் அப்செட்ல இருக்கேன். அதுக்காக வீட்லயே அடங்கி கிடக்க சொல்றியா? இல்ல உன் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க சொல்றியா? இங்க பார், அப்பாவோ அம்மாவோ ஏதாவது கேட்டா உன்னால முடிஞ்சா சமாளி. இல்லனா எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுரு, நான் பார்த்துப்பேன். புரிஞ்சதா? எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டு நொய்யுன்னு. ஹாய் ப்ரோ. ஹலோ. இங்க. டேய் என்ன ப்ரோ, நிலாவோட டூயட்டா? அட ஏன்டா நீ வேற? என்ன ப்ரோ வாய்ஸ்ல சோகம் அதிகமா இருக்கு? என்னண்ணே, வழக்கம் போல அன்னிக்கூட பிரச்சனையா? சொல்லுங்கண்ணே, தீர்த்து வச்சிருவோம். எப்படி? வேற எப்படி? அப்படியே டைவர்ஸ் தான் ப்ரோ. பிடிக்கலன்னா கழட்டி விட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் ப்ரோ. இந்த அசோக்கோட அண்ணனா இருந்துட்டு இத கூட நீ யோசிக்க மாட்டேங்கிற. என்ன அண்ணன் நீ? டேய், கேஸ் பிடிக்கிற வேலையை வெளியில காட்டுறா, வீட்ல காட்டாத. என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன். கூல்னே, கூல். இங்க பாரு, கிடைச்ச வாழ்க்கைய வாழ தெரியாதவங்க தான் டைவர்ஸ்க்கு போவாங்க. உன் அண்ணி கூட எப்படி வாழ்ந்து காட்டுறன்னு பாருடா. அண்ணே, நான் சும்மா தமாஷுக்கு பேசினா நீ ரொம்ப சீரியஸா ஆன்சர் பண்ற. சரி அதை விடு. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி தனியா உட்காந்து நிலா கூட பேசிக்கிட்டு இருக்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஐயோ அண்ணே, இது உனக்கு செட்டே ஆகலண்ணே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லடா அசோக், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு ஆசையா இருந்தாங்க தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரி உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் போதா இப்படி நடக்கணும். இந்த விஷயத்துக்கா நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அண்ணே, ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஐடியாவே இல்லைண்ணே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இந்த கல்யாணத்தை கட்டிக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு அவங்களுக்காகவும் வாழ முடியாம எனக்காகவும் வாழ முடியாம
டென்ஷன் வாழ்க்கைண்ணே, எனக்கு வேணவே வேணாண்ணே. பல பேருக்கு கட்டிங் பிளேடை போட்டு பிரிச்சு விட்டுட்டு ஜாலியா இருக்கிற எனக்கு நானே கட்டிங் பிளேடு போடுற நிலைமை எனக்கு வேணானே. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ம்? இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம நீங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தா நான் கடைசி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேனே. ஏன் நல்ல நேரம் நீங்க பொண்ணு வீட்டுக்கு போக முடியாம போயிடுச்சு. எவ்ரிபடி வெரி வெரி சேட், பட் ஐ அம் வெரி 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 ஹாப்பி. டேய் டேய் அசோக், அண்ணே, இதுக்கு மேல அந்த டாபிக்கை பேசி என்ன போர் அடிக்காத, நான் கிளம்புறேன். அண்ணே, அப்புறம் ஒரு விஷயம், சீக்கிரம் அந்த நிலா கிட்ட பேசி முடிச்சுட்டு போய் படு. இல்லன்னு வைங்களேன், அண்ணி என்கிட்ட கட்டிங் பிளேடு கேட்டு வந்துருவாங்க, டேய். பாத்துக்கங்க. சரி சரி, ஓகே ஓகே, கூல், என்ஜாய், குட் நைட். போடா. அர்ஜுன், வாங்க அத்தை. அர்ஜுன் எங்க? அத்தை, அவரு வெளியில போயிருக்காரு. என்னது, வெளியில போயிருக்கானா? அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, டைம் சரியில்லைன்னு எல்லாரும் பதட்டத்துல இருக்கோம். அவன் வீட்ல இருக்க மாட்டானா? இந்த நேரத்துல எங்க போனா? வீட்ல இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு அத்தை. அவன் போறேன்னு சொன்னதும் நீயும் எதுவும் சொல்லாம போக விட்டுட்ட, அப்படிதானே? ஆஹா, அவன் வீட்ல இருக்க பிடிக்காம போகல, உன்னை பார்க்க பிடிக்காம தான் போயிருப்பான். காலகாலத்துல ஒரு புள்ளைய பெத்து கையில கொடுத்திருந்தா அவன் எதுக்கு வெளியில போக போறான்? புள்ளைய கொஞ்சிக்கிட்டு வீடு உண்டு அவன் உண்டுன்னு இருக்க போறான். எங்க? அதுக்குதான் இங்க வழி இல்லாம போச்சே. புருஷனையும் கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல, வயித்துல புள்ளைய சுமக்கவும் துப்பு இல்ல. எங்களுக்குன்னு வந்து சேர்ந்திருக்க பாரு. காலனையாவை பார்த்துட்டு வரேன்னு போன அண்ணனை இன்னும் காணோம். காலனையாவை பார்த்தாரா? என்ன சொன்னாருன்னு தெரியலையே. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணவும் பயமா இருக்கு. என்ன பண்றது? என்னாச்சுன்னு காலனையாவை பார்த்தீங்களா? பார்த்தல. என்னன்னு சொன்னாரு? எதிர்பார்க்காத விஷயத்த சொன்னாரு. காலன் ஐயாவை இவ்வளவு நாளா பார்க்காம இருந்தது பெரிய தப்பா போச்சு. அண்ணே, நாம ஒன்றும் வேணும்னே அவரை பார்க்க போகாம இல்லையே. பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படலை, அதனால போகல. இதே தாண்டா அவரும் சொன்னாரு. பல வருஷமா வராம இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் வந்திருக்கியான்னு கேட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு பெரிய கண்டம் இருக்கு. அண்ணே, அப்படின்னா காலனையா பூஜை பரிகாரம்னு ஏதாவது சொல்லியிருப்பாரே. நம்ம குடும்பத்துக்கு பரிகாரம் பண்றது புதுசா, எதை பத்தியும் யோசிக்காம என்ன சொன்னாருன்னு தெளிவா சொல்லுங்கண்ணே. அதை எந்த குறையும் இல்லாம செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்புண்ணே. முதல்ல நாம வேணான்னு சொன்ன ரோடு கான்ட்ராக்டை நாமளே செய்ய ஒத்துக்கணும். அடுத்து குடும்பத்தோட நம்ம பூர்வீக ஊரான மறையனூர் கிராமத்துக்கு போகணும். பரிகாரத்துக்கும் ரோடு கான்ட்ராக்ட் நம்ம பண்றோம் சொன்னதுக்கும் என்னென்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அதே குழப்பம்தான் எனக்கும். காலன் ஐயா சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். நாளைக்கு காலையில எல்லாரும் கிளம்பி மறையனூர் கிராமத்துக்கு போறோம். அவன் வரல இவன் வரலன்னு யாரும் சாக்கு சொல்லக்கூடாது. எல்லாரையும் வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, மறந்துடாத. அண்ணே, நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா யாரு என்ன சொல்ல போறா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க.
காலையில எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க நிம்மதியா வந்து படுங்க. வாங்க. சரி, என்னை கொஞ்ச நேரம் தனியா விடு. காலண்ணையா சொன்ன மாதிரி கிளம்புறதுக்கான ஏற்பாடை இப்ப இருந்தே ஆரம்பிப்போம். சரிண்ணே. அண்ணே, வாடக்காத்து அதிகமா அடிக்குது. ரொம்ப நேரம் வெளியே நிக்காதீங்கண்ணே, உங்க உடம்புக்கு ஆகாது. பல வருஷமா விலகி இருந்த மறையனூர் கிராமம் இப்ப எதுக்கு நம்மளை அழைக்குது? அங்க போனா எல்லாம் தானா தெரியும்னு காலன் ஐயா சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. சார் சார் என்னையா கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? எல்லாம் அந்த குள்ள கத்திரிக்காவை நினைச்சு. யார் சார் பஞ்சாயத்தில் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க? அந்த குட்டி பொண்ணா? உள்ளையா அது பிசாசு. ஏன் சார் எங்களை ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு நீங்கள் தனியாக போனதை பார்த்தா அந்த குட்டி பிள்ளையும் அவ கூட இருந்தவளையும் ஒரு வழி பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். அந்த குட்டி பிள்ளைய நினச்சி இவ்வளோ கடுப்பில் இருக்கீங்க? நானும் அப்படி நினச்சிட்டு தான் போனேன். குள்ள கத்திரிக்காய் கூட இருந்தவ தனியாகவும் சிக்கனா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு பார்த்தா அந்த குட்டி பிசாசு குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துருச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த குட்டி பிள்ளையா? நம்பவே முடியல சார். அது பண்ணதை பார்த்து நானே நம்ப முடியாம தான் இருக்கேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நான் அவளை துரத்தி போனையா, கட்டத்தில் அவளை லாக் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். கரெக்டா அந்த குட்டி சாத்தான் குறுக்க வந்துட்டேன். அவளையும் கொள்ளலான்னு ஜீப் எடுக்க பார்த்தேன். ஜீப் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லையா. கடைசி வரைக்கும் என்னால் அவளுங்களை எதுவுமே பண்ண முடியலையா. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதான் சார். அது குட்டி புள்ள இல்ல, குட்டி பிசாசே தான். அந்த குள்ள கத்திரிக்காய் மாயம் மந்திரம் ஏதோ பண்ணி இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். கூட இருக்கிறவளும் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கான். அவளுங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணணையா, அப்பதான் என் மனசு ஆறும். சார் நான் ஒரு ஐடியா சொல்லவா? கொஞ்சம் பழசுதான், ஆனா ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல நீ ஐடியாவை சொல்லு, அது பழசா புதுசான்னு நான் சொல்றேன். சார் இதை பண்ணோம்னா ஒரே கல்ல 1.5 மாங்க அடிக்கலாம் சார். அது என்னய்யா 1.5 மாங்கா? சார் அந்த சின்ன வாண்டு 1/2 மாங்கா, அவ கூட இருந்தவ 1 மாங்கா, ஆக மொத்தம் 1.5 மாங்கா தானே. என்ன சார் நான் சொல்றது கரெக்டு தானே? ஐடியா சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடு. நீ இப்ப என்ன ஐடியா சொன்னியோ அதை நீ அப்படியே செய்ய. ஓகே சார். ஏய் சார், இந்த விஷயத்த காதும் வச்ச மாதிரி நான் சுக்கா செய்யணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏய் குள்ள கத்திரிக்கா, என்னையவே அசிங்கப்படுத்துற. உங்க 2 பேரையும் எப்படி கதற விடுறாங்க?